வேண்டாம்? ஆமாப்பா பேர் வைக்கணும். பேரா? ஆமாப்பா. வச்சா போச்சு. சாயந்தரமா ஒரு 7-8 பேர் எழுதி காமிக்கிறேன். எது நல்லதோ அதை வச்சுக்கிறது. அதல்லப்பா, ஒரு 4-5 பேருக்கு சொல்லி வேடிக்கை வினோதம் எல்லாம் காமிச்சு ஒரு நல்ல விழாவா நடத்த வேண்டாம்? ஏண்டா நீ என்ன ஏதாவது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம்னு என்கிட்ட சொல்றியா? அதான் போங்க. நீ ஒரு கம்பெனி நடத்துறதா இருந்தாதான் 4-5 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது திங்கிறதுக்கு கொடுத்து போட்டோ எடுத்து விவகாரம் பண்ணுவாங்க. அது விளம்பரம். நம்ம வீட்டு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு என்ன விளம்பரம் இருக்குது? அதனால நமக்கு செலவாகுமே. லாபம் ஏதாவது இருக்கா? நஷ்டமாச்சே அந்த புத்தி இல்லையடா. நீங்க என்னப்பா? அதல்லப்பா விழா நடத்துறதுலயும் நல்ல வருமானம் இருக்குல்லப்பா. வருமானமா? ஆமா. சொல்றா சீக்கிரம். அதாவதுப்பா, குழந்தைய பார்க்க வர்றவங்க சும்மா வருவாங்க, ஏதாவது கையில பிரசன்டேஷன் கொண்டாடுவாங்கல்ல. இப்பதான்டா என் மவன் அர்த்தமாச்சு. அடிச்சு விளாசுடா. என்னங்க இந்த மாசம் 29ஆம் தேதி நல்லா இருக்குங்க. அடிப்பாவி, என்ன புத்தி விளக்கு. 29ஆம் தேதி எவன்கிட்ட காசு இருக்கும்? எல்லாம் கியூ சிஸ்டத்துல அடகு வைக்கிற டேட்ட போய் சொல்றாங்க. ஒரு 3ஆம் தேதினா அவன் கிட்ட கொஞ்சம் பசை இருக்கும். ஆமாமா. ஏப்பா ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமை பார்த்து வச்சுலாமே. இவன் ஒரு முட்டா பயமாவன். ஞாயிற்றுக்கிழமை கடை மூடி இருக்கு, சாமான் வாங்க முடியலன்னு கை வீசிட்டு வருவான். ஆமா ஆமா, நல்ல புதன்கிழமையா பார்த்து வச்சுக்கலாம். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. அன்னைக்கு வச்சோடு வச்சலாம். ஏப்பா இந்த இதுக்கு ஏதாவது டின்னர் ஏற்பாடு பண்ண வேணாமா? டின்னர்? டீ பார்ட்டியா? டீ பார்ட்டி. உடனே ஆளுக்கு ஒரு டீ. அப்படியே கச்சேரி நடைபெறும்னு போட்டுலாம். யார போடுவோம்? சும்மா ராஜரத்னம் உள்ள பாட்டு, சின்னப்பா மிருதங்கம், காளிரத்னம் கடன்னு போட. ஏன்பா நாளே குறுக்கத்துல இருக்கு, இதுல போய் அவங்களெல்லாம் போய் பார்க்க முடியுமா? வருவாங்களா? யாரா பாக்குறாங்க, யாரு கூப்பிட போறாங்க சொல்லிடுவோம். எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டதுனாலே அவர்கள் வர முடியவில்லை, போங்கன்னு சொன்னா போறான். ஏப்பா யாராவது ஒருத்தர் கூட வரலன்னா சும்மா இருப்பாங்களா ஜனங்க? டிக்கெட் போட்டிருக்கோம், கேளுதாப்பா. மூஞ்சில போடா வெளியே சொல்லிடுவேன். அந்த பத்திரிக்கையில கீழே என்பின்னு போடு. அதாவது முக்கிய குறிப்புன்னு அர்த்தம். பிறந்திருப்பது பெண் குழந்தைன்னு ஒரு வரி போட்டு. ஏப்பா இதெல்லாம் போடணுமாப்பா? என்ன உனக்கு என்னடா தெரியும்? அவன் ஆம்பளை குழந்தைன்னு ஏதாவது ஒரு மிட்டாயி, ஒரு பிஸ்கட்டு, இது மாதிரி ஆர்டர் சாமான் 2 கொண்டாந்து கொடுத்துடுவான். பொம்பளை குழந்தைன்னு போட்டா அதுக்கு ஒரு கம்மல், ஒரு தொங்கட்டான், ஒரு மூக்குத்தி, ஒரு சங்கிலி அப்படி கொண்டாந்து போடுவான். சரிப்பா.